இருக்கோம்டா மாப்பிள்ளைடா. ஹாய் கைஸ், லாஸ்ட் 2 வீடியோவில் கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான் பேசிட்டு இருந்தோம். 2வது வீடியோ வருமானே தெரியாது. சரி அப்படியே உட்காந்து பேசணுங்க, ஏதாவது ஃபன்னாக பேசலாமேன்னு சொல்லி யோசனை இருப்பாரு. திடீர்னு என் க்ரஷ் ஞாபகம் வந்துச்சு. ஓ க்ரஷோ? க்ரஷங்கில் ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே அடிப்பொலியானோ. சரி இதையே ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். திஸ் இஸ் சயின்ஸ் ஆஃப் அஸ். ஃபர்ஸ்ட் திங் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் இங்கே பேச போகிறது க்ரஷ்ஷை பற்றி, நாட் லவ். க்ரஷ்னா பப்பி லவ், ஆக்சுவல் லவ் கிடையாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் மீன் ஃபுல்லாக பார்த்தோன்னா க்ரஷ்ஷை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி க்ரஷ்ன்ற வார்த்தையை வந்து போட்டு லவ்வுக்கும் க்ரஷுக்கும் வித்தியாசம் எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, லவ்வுக்கும் க்ரஷுக்கும் என்ன வித்தியாசம்னா, லவ்ன்றது லாங் டேர்மில் ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு ஃபீலிங். க்ரஷ்ன்ற ஒரு அந்த டைமில் ஒரு பர்சன் மேலே வர ஒரு அட்ராக்ஷன். ஓகே, இப்போ அட்ராக்ஷன் வந்துட்டா இங்கே நாட் ஓன்லி தியரி, ஆக்சுவலாகவே வந்து டிஃபர் ஆகும். எப்படின்னா, லவ்வில் முக்கியமான ஹார்மோன் ஆக்சிடோசின், ஆனால் க்ரஷில் அது இருக்காது. ஆக்சிடோசின் இல்லாமல் அந்த செகண்டில் ஒரு அட்ராக்ஷன் மட்டும் தான் வரும். இது அலன் ஃபிஷர் ட்ரையாங்கிள் லா ஆஃப் லவ்னு சொல்லி ஒரு தியரி எழுதியிருக்காங்க. அது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் லஸ்ட்டு, 2வது அட்ராக்ஷன், 3வது அட்டாச்மெண்ட். லஸ்ட்டுன்றது தனக்குள்ள ஒரு டிசைர்ஸ் தான், அது அட்ராக்ஷனாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனை பார்த்த உடனே அவங்க அழகாக இருக்காங்கன்றது தோணுன உடனே அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிப்போம். சரி, அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிப்போம். அப்போ வந்து அவங்க மேலே ஒரு அப்சஷன் கிரியேட் ஆகும். அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு மாதிரி ஹைப் ஏற்றி விட்டுரும். அந்த ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் தான் அட்டாச்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த க்ரஷ்ன்றது அட்டாச்மெண்ட் லெவலுக்கு போகாது. அதான் பிரச்சனையே. இது எப்படின்னா, க்ரஷ்ன்றது நிறைய பேர் மேலே வரும், ஆனால் கமிட்மெண்ட்டுன்னு வரும்போது பார்த்தோன்னா ஏதோ ஒரு பர்சன் மேலே தான் வரும். அதுதான் வந்து லாங் டேர்மில் லவ்வாக வராது. சரி ஓகே, இப்போ இந்த விஷயம் வந்து சயின்ஸாக பார்க்கும்போது இங்கே மொத்தம் 4 கெமிக்கல்ஸை பற்றி நான் பேசியே ஆகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கெமிக்கல் டோபமைன். இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு பேர் தான். ஆனால் யூடியூப்பில் போட்டு கிண்டு வச்சுருக்காங்க டோபமைன் பற்றி. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா, டோபமைன்றது ஒரு ரிவார்ட் சிஸ்டம். இதை நான் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் பண்ணும்போது ஹாப்பினஸ்ன்னு வருது, அதெல்லாம் வந்து டோபமைன் தான் பண்ணுது. இப்போது இந்த டோபமைன்றது அடுத்து என்ன ஆகும்னா, நியோபிப்ரின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். அதுவும் ஒரு கெமிக்கல் தான். அது வந்து க்ரஷ்ல முக்கியமான ஒரு கெமிக்கல். அது அது என்னென்ன ஃபீலிங்ஸை கொடுக்குன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, கார்டிசால்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணும். இது எந்த மாதிரி இடத்துல கிடைக்கும்னா, ஒரு அன்சர்டனிட்டி ஆன ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த பிஸ்னஸ் மாடலுமே இந்த ஒரு கெமிக்கல் வச்சு தான் இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு ஹைப்பே இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் க்ரஷுக்குள்ள அப்படி இல்லை. அவங்க வந்து திடீர்னு எப்போ பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வருவாங்க. திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படியே ஸ்பைக் ஆகுது. அடுத்து வந்து அவங்க எப்போ பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி இது கியூரியாசிட்டிலே சுற்றுறது. சப்போஸ் அந்த க்ரஷ்ஷு கிட்ட போய் நீங்கள் இப்போ பேசிட்டீங்க, அந்த கியூரியாசிட்டிலாம் போயிடுச்சுன்னா நியோபிப்ரின் போயிடும். இப்போது பிளாங்க் ஆகிடும். பிளாங்க் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்க மேலே இந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த பர்சன் தேடி போவோம். ஸோ இது ஒரு சின்ன ஃபேஸ் தான், ஒரு அட்ராக்ஷன் ஃபேஸ், அவ்வளோதான். இது சீரியஸாக எடுத்துக்கிட்டு போய் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே வந்து பஸ் ஸ்டாப்பில் வச்சு தாலியை கட்டுவோன்னு சொல்லி போகிறது, செகண்ட் இயர் படிக்கும் போதே ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது. செகண்ட் இயர் படிக்கும்போது பண்ணுறீங்கடா, அப்போ எங்களுக்கு என்ன தான் மரியாதை. நாங்கள் 4th இயர் படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கிற பையன் கல்யாணம் பண்ணுறான், மானம் போது. சரி ஓகே, இப்போ நியோபிப்ரின் போயிடுச்சு. அப்போ அடுத்து என்ன வரும்னா செரிட்டோனின். செரிட்டோனின்றது ஒரு கோளாறான ஒரு ஹார்மோன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக க்ரஷ்ஷை பற்றி யோசனையாக இருக்கிறதுக்கு காரணம் அது செரிட்டோனின் தான். செரிட்டோனின் என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்மார்ட் டைம் பீரியட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பைக்கு தான் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்பைக் எப்போ வரும்னா, அவங்ககிட்ட இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது, இல்லை அவங்க வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஸ்பைக் வரும். ஸ்பைக் வர ஆரம்பிக்கும் போது அதுலேயே வந்து கான்சன்ட்ரேஷன் போகும். எப்போ பார்த்தாலும் அந்த க்ரஷ்ஷை பற்றி யோசனை இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஆகும். ஸோ இதுவும் ஒரு கெமிக்கல் தான். லாஸ்ட்டாக வரதான் முக்கியமான ஒரு கெமிக்கல் ஆக்சிடோசின்.
இந்த க்ரஷ்ல இல்லாத ஒரு கெமிக்கல் லவ்வில் இருக்கும். நாட் ஒன்லி இன் லவ் பட் ஆல்சோ இந்த இந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அடுத்த பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஆக்சிடேஷன்ற ஒரு விஷயம் முக்கியமாக வரும். இது ஏன் வருதுன்னா, இது இருந்தால் தான் அட்டாச்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் வரும். ஆக்சுவலாக அட்டாச்மெண்ட் வீடியோ தான் வந்து ஒட்டிக்கிட்டு போயிடுச்சு. சரி, ஓகே, அது முடிஞ்சால் நான் ரீடேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினச்சது. ஓகே, கமிங் டு பாயிண்ட். இந்த ஆக்சிடேஷன்ற விஷயம் க்ரஷில் கிடையாது. அப்போ க்ரஷில் கிடையாதுன்னும் போது அந்த பர்சன் நீங்கள் மேரேஜ் பண்ணால் லாங் டர்மில் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் வராது. ஃபீலிங்ஸ் வரலன்னும் போது அப்போ தான் தப்பான விஷயத்துக்கு போகுது. இல்லை போஸ்ட் மேரேஜல் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வருது. இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளாக பார்க்குற இந்த க்ரஷ்ன்ற ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்போ தான் இந்த பிரச்சனைலாம் வரும். சரி, ஓகே, இப்போது க்ரஷ்ஷா டீனேஜ் லவ் அப்படின்றது கரெக்டாக தப்பானா இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணாலே தப்பு. ஆனால் சயின்ஸாக பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு நேச்சுரல் ஃபினாமினா, அவ்வளோதான். ஏன் இது வந்து டீனேஜில் அதிகமாக வருதுன்னா, டீனேஜில் ஃபஸ்ட் டைமாக அந்த பிரெயினுன்றது ஒரு புது கெமிக்கலை கிரியேட் பண்ணுது. அந்த டெஸ்டஸ்டரான் ஆஸ்ட்ரஸ் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், ஸ்பெல்லிங் போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைமாக வரும்போது அப்போ தான் இந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ன்றது டெவலப் ஆகும். அப்போ தான் வந்து மற்ற மேலே வந்து அட்ராக்ஷன் வரும். ஸோ இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். இதை வந்து சரியாக டீச் பண்ணலன்னா மிக்சடு சிக்னல்ஸ் தான், ஒரு மாதிரி அலப்பாயிற மாதிரி ஒரு மனசு வந்துடும். ஆனால் இந்த சொசைட்டி இந்த ஒரு விஷயத்தை அப்படியே டேபாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக அதை பேசுறதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தோம். டீனேஜர்ஸ்க்கு வந்து சொல்லி தரணும், டீச் பண்ணணுன்ற விஷயத்துக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தோம். அதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இந்த டீனேஜர்ஸை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது இந்த க்ரஷ் மாட்டிடுச்சு. சரி, ஓகே, இப்போது இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் திங் அந்த பொண்ணோ பையனோ அவங்ககிட்ட போய் பேசியிருக்கேன். ஆனால் தயவு செஞ்சு க்ரஷ் இருக்குன்னு மட்டும் போய் பேசுகிறாதுங்க. அது தப்பாக போய் முடியும். அதுக்காக சப்ரஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும். ஆக்சுவலாக சப்ரஸ் பண்ணால் என்ன ஆகுன்றது அது ஒரு தனி வீடியோவில் போடுறேன். ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பற்றி பேசி ஆகும். ஓகே, இப்போ அந்த பர்சன் சரி க்ரஷ் கிட்ட போய் பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற அந்த ஹைப் வந்து குறைய ஆரம்பிக்கும். லாங் டேர்மில் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஹைப்பாக இருக்கிற ஒரு பர்சன் ஒரு நார்மலான பர்சனாக தெரியுவாங்க. க்ரஷில் இருக்கும் அவங்க நார்மல் பர்சனாகவே தெரிய மாட்டாங்க. ஓகேவா? அப்போது நார்மல் பர்சனாக வந்து தெரிய ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு நான் ரொமாட்டிக் ரிலேஷன்ஷிப்போ க்ரியேட் ஆகும். இது ஒரு சோஷியலைஸான ஒரு விஷயம் தான். மேபி அந்த பர்சனே வந்து ஃப்யூச்சரில் லவ்வாக கன்வெர்ட் ஆகும் சான்ஸ் இருக்கும். ஆனால் இதே வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு எதாவது பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இந்த க்ரஷ்ன்றது ஒரு சர்டைனான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு நாளைக்கு போகுன்ற மாதிரி தான் இருக்கும். இதனால் உங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் வரலாம், ஹார்ட் பிரேக் வரலாம், டிசப்பாயின்மெண்ட் வரலாம். ஆனால் இதெல்லாம் வந்து தாண்டி தான் போய் ஆகணும். இது டீனேஜ் பசங்கள்கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக புரியாது. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. திரும்ப பூமர் மாதிரி பேச வைக்கிறீங்க. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னா மெமரி இல்லை, அவ்வளோதான். இந்த ஃபீலிங்ஸ் வந்து இப்படி தான் இருக்குன்ற ஒரு மெமரி இல்லை. மெமரி இருந்துச்சுன்னா பிரெயின் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் பிரேக்குன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 20+ ஏஜ்டு பர்சன் கிட்ட கேட்டாலுமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான் அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கெமிக்கல்ன்றது ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும், அதிகமான ஹாப்பினஸை க்ரியேட் ஆகும். ஸோ இது ஒரு கெமிக்கல் ஃபயர் ஒர்க், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா க்ரஷ் ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறது, இதில் அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுனா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை தவிர அது லாங் டேர்ம் கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். சரி, ஓகே, இந்த டீனேஜ் லவ் பற்றி பேசலான்னு நினச்சேன். டீனேஜ் லவ்னா க்ரஷ்ஷு தான் வந்து லவ்னு சொல்லி சுற்றின்னு இருக்காங்க. அதனால் இதை பற்றி பேசிட்டேன். இதுக்கு மேலே வந்து லவ் தான் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் போனால் அது உங்கள் தலையெழுத்து. மேபி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது தப்பு இல்லை, ஃபேன் எல்லாம் பேசின்னு இருக்கேன். அந்த பொண்ணா பையனோட பேசுறது தப்பு இல்லை. ஆனால் வந்து அது வந்து உங்களுடைய லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ நாய்ஸு. சரி.
இதுவே 11 மணிக்கு 7:45 தான் ஆகுது டைமு. இதே 11 மணிக்கு எடுத்தால் தூக்க கலக்கத்தில் வளர்றேன். என்ன தான் டிசைனும். சரி ஓகே. இது நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் பசங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க, ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. அவங்களே வந்து தானாக வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ பார்த்துக்கலாம். எப்படியும் பிரேக்கப் ஆகும். அப்போ அடிக்கிறேன்னான்னு சொல்லி அடிங்க. அதுக்கு முன்னாடி வந்து லவ்வே பண்ணாதுன்னு சொல்லி தடுக்கிறதுன்றது ஒரு தப்பான விஷயத்துக்கு தான் முடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடி போகிறது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அப்படின்னா, ஆனால் இப்போ ஓடுறானுங்க. எப்படி தான் ஓடுறானுங்கன்னு தைரியம் வருதோ தெரில. சரி ஓகே. இது வந்து புரிஞ்சிக்கிறதுன்றது ரொம்ப சிம்பிளாக தான், ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் அவ்வளோதான். ஸோ அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்றது தான் இந்த வீடியோ. ஆனால் இந்த மாதிரி இதை இன்னுமே கொண்டு போகலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருங்க. இதுக்கே 10 நிமிஷம் 10:45 நிமிஷம் ஆகிடுச்சு. சரி ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி கியூரியஸ். முடிஞ்சால் ஸ்டே சிங்கிள். அதுதான் சொல்லுவேன். இந்த டைமில் லவ் தேவையில்லை. பரமா படிடா. சரி ஓகே. திஸ் இஸ் சயின்ஸ் ஆஃபர்ஸ். இதை வந்து இந்த வீடியோவை உங்களை லவ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் உங்களை ஃபஸ்ட் க்ரஷ் மூமெண்ட்டோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ எப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் இந்த சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு வந்தால் நான் என்னோடய ஃபஸ்ட்டு க்ரஷ் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. லைவ் வீடியோவை போடுறேன், க்ரஷ்ஷு கூட போடுறேன். ஓகேவா? பாய். ஃபேன் இல்லாமல் சிங்கிள் பசங்க இப்ப நீங்கள்